நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இது மௌனம் கலைத்திடும் மக்களின் குரலாக துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் நெறியாளர் ஹேமலதா. சமூகத்தின் அரசியல் கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது தலைவர் கார்த்திகேயன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. முன்னதாக நமது தொலைக்காட்சியில் பதிவேற்றிய நேர்காணலுக்கு ஆதரவளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்நிகழ்விற்கு செல்லலாம். ஐயா, மத்திய அரசு புதிய பட்ஜெட் நியமனத்துல மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதா இப்படி சொல்ற திமுக அரசு சரியா தான் சொல்றாங்களா? மத்திய அரசு நம்மள ஒரு காட்டமா தான் கொண்டு போறாங்களா? ஆமா, வேற வழி இல்லை. அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் இந்த தமிழகத்தில் செயல்படல அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நாளாவே அந்த ஒரு நெருடல் அப்படின்றது மத்திய அரசாங்கத்திடம் இருக்குது. இவங்களுக்கும் அவங்கள மத்திய அரசாங்கம்னு சொல்லக்கூடாது, அவங்கள ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லக்கூடிய அந்த நெருடல் போக்கு இவங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிற காரணத்தினால தான் மத்திய பட்ஜெட்லேயே ஆகட்டும் அல்லது தமிழகத்துக்கு அவங்க ஏதாவது செஞ்சாங்களா, பெரிய திட்டம் செஞ்சாங்களான்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சிக்காரர்களோ அல்லது அந்த கட்சியை சார்ந்த தோழமை கட்சிகளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்ஜெட்டில் நல்லது சொல்லியிருக்காங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சொன்னாங்க, அங்கேருந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர போகிறாங்க, அதே மாதிரி மேகதாது மலைக்கு மேலே நடக்கிறதுக்கெல்லாம் பாதை கொடுத்துறாங்க. யார் இல்லை அதை கேட்டால்? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? எப்போ பாரு சொல்கிறது பூராமே அவ்வளவும் ஒரு அநியாயமாகவே சொல்லிக்கிட்டே இருந்தா. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புனா பட்ஜெட்டே முடிஞ்சு போச்சா? சரிங்க, நல்ல திட்டம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கீங்க, வரவேற்கிறேன். மற்ற திட்டங்களெல்லாம் கிடப்பில் அப்படியே போட்டாச்சு. அதை தான் முதல்வர் கேட்குறாரு, ஏன் தேர்தல் நேரத்தில் கூட உங்கள் கண்ணிற்கு நாங்கள் இருப்பது தெரியவில்லையான, தேர்தல் நேரத்தில் கூட தெரியவில்லையான கேட்பது 100% உண்மை. கேட்க வேண்டும், கேட்கின்ற ஆளுமை தான் வேண்டும். ஏனென்றால் அவர்களை கேள்வி கேட்காமல் இருந்தால் நமக்கு தருவதையும் அவர்கள் தராமல் நிறுத்தி விடுவார்கள். நான் நிறைய நேர்காணலில் சொன்னது போலவே அழுகிற பிள்ளை தான் பிழைக்கும். அதே போல எப்பவுமே நம்ம எந்த அளவிற்கு கேள்வி கணைகளை தொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு அவங்க நிதியை தராங்க. அதை கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிடித்தம் பண்ணி தான் தராங்க. நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஜிஎஸ்டி வரின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட இருந்து வரியை பிடுங்கிட்டு போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குலாம் அந்த நிதி வருதா அப்படின்னா கிடையாது. மத்திய பட்ஜெட்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என்ன அறிக்கை கொடுத்தாங்க? அவங்க கட்சிக்காரன்ட்ட நேராக நான் கேள்வி வைக்கிறேன். இன்று கூட ஒரு நேர்காணலில் பார்த்தேன், நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய எனது அருமை நண்பர் நமது நயினார் நாகேந்திரன் அவர்கள், நாங்கள் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், இதெல்லாம் இந்த திமுக கண்ணுக்கு தெரியல. சரிங்க, வேற அவ்வளோதான், வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம், இதை மட்டும் தான் சொல்கிறாரு. என்னங்க பட்ஜெட்டில் சொன்னாங்க மற்ற வழக்கு? அதனால் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம், இது நல்ல திட்டம் இல்லையா? இதனால் நிறைய இளைஞர்கள் செழிப்பாக வளர மாட்டாங்களா? நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கை தரம் உயராதா? இதை பற்றி இளைஞரை பற்றியே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்படியே போயிட்டார். நான் என்ன சொல்கிறேன், என்னென்ன தமிழ்நாட்டுக்கு கொடுத்தீங்க இந்த மத்திய பட்ஜெட்டில் சொல்லுங்கன்னா எதுவும் கிடையாது. நாங்கள் நிறைய தொழில் பூங்கா அமைக்க போகிறோம், அதே மாதிரி இந்த நம்ம மலை ஏறி போகிறதுக்கு நாங்கள் மலையில் பாதையெல்லாம் சரி பண்ணுவோம், சுரங்கம்லாம் நிறைய அமைக்க போகிறோம். இதெல்லாம் யாரப்பா கேட்டேன்? வளர்ச்சி திட்டங்கள் என்ன? இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையா? நாளைக்கு மதியானம் பிரியாணி தரேன்னு சொன்னானா? எப்படி? இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு பழைய கஞ்சி பழைய சோறு வீட்டில் இல்லையா? நாளைக்கு மதியானம் உனக்கு நான் பிரியாணி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னான் ஒருத்தர். இன்னைக்கு சாப்பிடாம இருந்தா நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டா செத்து போயிடுவான்டா. அவன் குடல் என்ன இருக்கும்? சுருங்கி போயிருக்கும். சாப்பிடாம இருந்து ஃபுல் டே சாப்பிடாம இருந்து பாருங்க, நீங்க குடல் சுருங்கி போயிருக்கும். நாளைக்கு பிரியாணி சாப்பிட்டா இதை கூட புரியாம எலெக்ஷன் முடியட்டும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப தவறுதலான போக்கு. மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. வன்மையா அந்த நிகழ்ச்சி வாயிலா, நேர்காணல் வாயிலா கண்டிக்கிறேன். ஐயா, இது கண் துடைப்புக்காக செயல்படுத்தப்பட்ட பட்ஜெட் தான், இதனால தமிழகத்துக்கு ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லி திமுக அரசு விமர்சித்தது சரிதானே? உள்ளபடியே சரிதான், 100% சரிதான். அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் பிள்ளை போல நடத்துகிறார்கள். மாற்றாந்தாய் பிள்ளை போல நடத்துவதால் தான் அவர்களுடைய எண்ணத்தில் நமது தமிழகம் இல்லவே இல்லை. தமிழகத்திற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எந்த பிரச்சனைக்கும் நான் குரல் கொடுக்க மாட்டேன். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய நிதி மட்டும் சரியாகலைன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன். வருமான வரி சரியாக கட்டலன்னா பயங்கரமான
ஆயுதங்களை கொண்டு அவங்கள ஜெயிலில் கொண்டு போய் காவல்துறை மூலமாக அடக்குமுறை பண்ணுவோம். ஆனால் அம்பானி அதானிக்கு மட்டும் ஏதாச்சும் பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட்டால் 1000 கோடியை தூக்கி கொடுப்போம். சாதாரண ஏழை மக்களாக இருக்கக்கூடிய நம்மை போல நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்கு ₹1 கொடுக்க மாட்டோம். ஆனால் பேத்திக்கு நிறையா லோன் தந்தோம், நிறைய வீடு கட்டி கொடுத்தோம். யாருக்குப்பா கேட்குறாங்களே வெள்ளை அறிக்கை வெளியீடு, வெள்ளை அறிக்கை. நீங்கள் வெள்ளை அறிக்கை முதல்ல வெளியிடுங்க. நீங்கள் கொடுத்த லோன் ஆகட்டும், நீங்கள் கொடுத்த வீடு ஆகட்டும், எல்லாமே மிதமிஞ்சிய மக்களுக்கான திட்டமாக தான் இருக்க ஒழிஞ்சு நடுத்தர மக்களுக்கோ ஒரு அடித்தட்டு மக்களுக்கான திட்டம் இல்லைங்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் உங்களை இன்னும் வளர விடுது. இப்போ கூட கால நேரம் இருக்குது, இன்னும் எலெக்ஷன் தேதி அறிவிக்கல, கால நேரம் இருக்குது. ஏன் திரும்ப கூட அந்த பட்ஜெட்டினுடைய சில விதிகளை திருத்தி இன்னும் கூட நிறைய அறிவிக்கலாம். பட்ஜெட்டே இல்லைன்னா கூட நாடாளுமன்றத்தில் அறிவிக்கலாம், புதிய அறிவிப்புல. இன்னும் கூட கால நேரம் இருக்குது, அறிவிங்க. மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடுவார்கள். நீங்கள் அடுத்தவங்களுக்காக காவடி எடுத்துகிட்டு நான் போய் பழனி போகிறேன்னு சொல்கிறத தவிர மக்களை தூக்கி காவடி எடுங்கப்பா. வரவேற்கிறேன், மக்களும் உங்களை வரவேற்பாங்க. உங்களை கோயில் கட்டி கும்பிடுவார்கள், உங்களுக்கு அவர்கள் காவடி எடுப்பார்கள். நல்ல பதில் ஐயா. அதே போல் திமுகவா அதிமுகவா, யாரின் வாக்கை உடைக்கிறது டிவிக்கு? ஒரு புதிய கேம் சேஞ்சரா மாறுவாரா விஜய்? அதுக்கு வாய்ப்பு. ஒரு கேம் சேஞ்சரா ஆகிற மாதிரியான சூழல்லாம் இருக்கு. அதுக்காக ஒரு கட்சியை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவருக்கான ரசிகர் பட்டாளம் உள்ளபடியே ஓரளவிற்கு ரசிகர் பட்டாளங்கள் இருக்கிறது. அதனால்தான் அவர் கரூர் விஷயத்தில் தவறு செய்த போது கூட அவரது ரசிகர் பட்டாளங்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவு தருகின்றனர். இன்று வரை அதில் ஒரு தாய் என நினைக்கிறேன், அந்த தாய் தனது பிள்ளையை இழந்தும் கூட ஐயா அவர்கள் அழைத்தார்கள் என அந்த அன்பு அழைப்பேற்று சென்னை வரை சென்று விட்டு மறுபடியும் அவர் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு பேட்டி அளிக்கிறார். அதாவது பிள்ளையை இழந்த தாய், விஜயனுடைய ரசிகர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர், எப்படினாலும் வச்சுக்கலாம். அந்த 41 உசுறு அந்த குழந்தையினுடைய உசுறு ஒன்று. அந்த தாய் பேட்டி கொடுக்குது, எனக்கு விஜயை பார்த்ததே போதும்னு நினைக்கிறது. அப்போது அவங்களுக்கு அந்த ரசிகர் மனசில் இந்த விஜய் எந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்றத உணர்த்துது. கன்ஃபார்மாக அவருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஆனால் யாருடைய வாக்கை உடைக்க அவர் முயல்கிறார் என்றால், இந்த நேர்காணல் வாயிலாக நான் அடித்து கூற விரும்புகிறேன், உள்ளபடியே அதிமுகவினுடைய அதிமுக்கிய வாக்குகளை வேட்டையாட வேண்டும் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் தான் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்காக திமுக வாக்கை பிரிக்க மாட்டாங்களா? நல்லா பிரிப்பாங்க. திமுகவினுடைய அதிருப்தி வாக்காளர்கள் அந்த வாக்குகளை பிரிக்கிறாங்க, டைரக்டாக திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறார். ஏன் அதிமுகவினுடைய வாக்குகள் வேட்டையாடுகிறார் என்றால், இங்கு தலைமையிலும் மற்ற விடயங்களிலும் இன்னும் கூட சரிசமமான நிலையை எட்டவில்லை. அதை அவர்களும் ஒப்புக்கொள்வார்கள். அவங்க சரியா இல்லைங்கிறதுனால சில வாக்குகள் இங்கு பிரிக்கப்படுகிறதாக நான் எண்ணுகிறேன். கண்டிப்பா அதிமுகவுடைய வாக்குகள் ஓரளவிற்கு அவர் உடைப்பாங்க. ஐயா, அப்போ சமீபத்துல தேமுதிகவோட ஆதரவு இல்லாம எந்த அரசியல் அமைப்புமே தமிழ்நாட்டுல ஆள முடியாது அப்படின்னு தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மா கூறினாங்க. அதுதான் உண்மை இல்லையா? இருந்தது. நீங்கள் சொல்லக்கூடிய கால நேரங்கள்லாம் 2011 இருந்துச்சு, 2007 இருந்துச்சு, 2001 இருந்துச்சு. அப்பொழுதெல்லாம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்தும் மறையாமலும் இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மற்றும் நிறுவனரும் ஆகிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள். யாரும் தயவு செய்து கட்சி தொண்டர்கள் கோச்சிக்க கூடாது. இப்போதைய நிலை அப்படிதானா? அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இன்றைய நிலை வேறு, அன்றைய நிலை வேறு. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஜெயலலிதா அப்படி கண்ணு காட்டினவங்க எல்லாம் இப்படி பார்த்தா அவங்க மந்திரி, திரும்பிட்டாங்கன்னா அவங்க காலையில் எந்திரிச்சு போயிடுவாங்க. மந்திரி போஸ்ட் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அந்த நிலைமையில அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அது போல அதிமுகவில் இருக்கு. அப்போ தேமுதிக தொண்டர்கள் அதிமுகவில் அந்த நிலை இல்லைன்றத உணர்ந்தீங்கன்னா இதையும் நீங்க உணர்ந்துக்கணும். அவங்களுக்கு ஒரு நியதி, இவங்களுக்கு ஒரு நியதின்னு சொல்லக்கூடாது. அதே அதிமுகவில் அம்மா இருக்கும் பொழுது காலையில் மந்திரி, விடிந்தால் எழுந்திரி என்ற நிலை இருக்கும். இன்று இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தேமுதிக தொண்டர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மதிப்பிற்குரிய அருமை தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய இருக்கும் பொழுது இருந்த நிலையும், இன்னைக்கு பிரேமலதா அம்மா கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நிலைமையும்
ஒன்றாங்கிறத உங்கள் மனதுக்கே கேள்வி வைக்கிறேன். அவ்வாறல்ல இன்றைய நிலைமை. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆதரவு தந்தாலும் ஆதரவு தராவிட்டாலும் நாங்கள் அவ்வாறே இருப்போம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஒற்றை இலக்கத்தில் உங்களுக்கு தொகுதி தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒற்றை இலக்கம்னா 1லிருந்து 9 வரை. ஆனால் அவர்கள் கேட்பது இரட்டை இலக்கம். அது 20 இருக்கும் 40 இருக்கும், அவங்க மனசுக்குள்ள ஒன்று இருக்கும். இவர்கள் நான் அறிந்த வகையில் திமுகவில் ஒரு 6-7 தொகுதிகள் தருகிறார்கள் எனவும், அதே போல் அதிமுகவில் அதே போல் 6-7 தொகுதிகள் எனவும். ஆனால் ஒரு இடத்துக்கு போனால் மட்டும் 2 தொகுதியில் கிடைக்கும், இரட்டை இலக்கத்தில் கிடைக்கும். அது எங்க சொல்லுங்க பார்க்கலாம்? தாவேக்காவுக்கு. மதிப்பிற்குரிய அருமை நண்பர் விஜய் அவர்களிடம் சென்றால் கண்டிப்பா இரட்டை இலக்கத்தில் இவர்கள் நினைக்கிறத விட ஒரு 50 தொகுதி கூட தருவாங்கன்னு நினைக்கிறேன். 80 தொகுதி கூட தரல. ஆனால் வெற்றி வாய்ப்பு. இதைத்தான் மக்களிடத்தில் மறுபடியும் ஒரு கேள்வியாக வைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிகளை இணைத்துக் கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் இன்றைய நிலவரப்படி தமிழகத்தினுடைய ஆளுமை பொறுப்பிற்கு வருவதற்கான அனைத்து அதிகாரங்களும் அவரிடத்தில் உள்ளன, அனைத்து அம்சங்களும் அவருக்கு புரிந்துள்ளது. அது எந்த கட்சின்னு நம்ம சொல்ல விரும்பல, அது அவங்க கட்சியினுடைய கொள்கை முடியும். நீ போய் திமுகவில் சேரு, அதிமுகவில் சேரு, பாமக சேரு நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓரளவிற்கு ஆளுகின்ற கட்சியிலோ அல்லது ஆண்டு முடித்த கட்சியிலோ ஓரளவுக்கு தரமிக்க ஒரு நல்ல ஒரு கட்சியிலோ அவர்கள் இணைந்தார்கள். இந்த தேர்தல் உள்ளபடியே ஆளும் கட்சிக்கு சவாலாக அமையும். ஆனால் இன்றைய நிலைமையெல்லாம் அப்படி இல்லை. ஆளும் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதாலும் தெரியுது. நிறைய நேர்காணல் நான் சொல்லியிருக்கேன். இதுவரை 15 நாளைக்கு முன்னால் என்ன நிலை நீடிச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கும். ஆனால் எலெக்ஷன் அப்போ முடிவுகள் மாறும். அன்னைக்கு நம்ம நேர்காணலில் பேசுவோம். நல்ல ஒரு பதில் ஐயா. அதே போல் கல்லூரிகளில் ஜாதி பாகுபாட்டை தூண்டும் வகையில புதிய யூஜிசி விதிகள் அமைந்துள்ளதா? உங்களுடைய கருத்து என்ன? இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அப்பவே பாடி வச்சுட்டு போயிட்டாரு, ஐயா ஜாதிகள் இல்லையடி பார்ப்பான். ஆனால் இவன் பூரா கல்வியில் போய் சேர்க்கும் போது என்ன ஜாதி, என்ன மதம், என்ன யாரு கேட்டுவிட்டு டேய் ஜாதியை பற்றி பேசக்கூடாது. புத்தகத்தில் பின்னால் பக்கத்தில் வச்சுருப்பான், ஜாதி ஒரு தீண்டாமல் வச்சுருப்பான். ஆனால் இவன் தான் ஜாதியை பேசுவான். இங்கேயே என்ன வருது, அதை படிக்கிற மாணவனுக்கு என்ன தோணும்? ஒருவேளை அவனுக்கு நல்லபடியாக உள்ளபடியாக ஒரு 18 வயசு மாணவன் இருந்தால் அவனுக்கு என்ன தோணும்? என்னடா ஜாதி இல்லைங்கிறீங்க, அப்புறம் பின்னால் அப்புறம் ஜாதி எழுதி வச்சிருக்கு, ஜாதி எழுதி வச்சுருக்கீங்க, ஜாதிகள் இல்லையடி பார்ப்பாங்கிறீங்க, அப்புறம் ஸ்கூலில் ஏன் ஜாதி கேட்குறேன்னு சொல்லுவாங்க. நிறைய ஆசிரியர்கள் நிறைய பள்ளியில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, டே எம்பிசி எல்லாம் எந்திரி, பிசி எல்லாம் எந்திரி, எஸ்சி எல்லாம் எந்திரி, அப்புறம் ஜாதியை பூரா வளர்த்து விட்டு அப்புறம் ஜாதி இல்லைன்னா எங்கே எல்லாம் போகும்? ஜாதியை கொலை பண்ணுறான், ஆணவ கொலை பண்ணுறான், எல்லாம் தான் நடக்கும். அங்கேயே அரசாங்கம் நினைச்சா ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு 4 பேர் தான் ஜாதிகள் இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. அங்கே 4 பேர் கொடுக்கறதுக்கு நிறைய விவாதம். அதுக்காக எல்லாரும் ஜாதி இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்க சொல்லல. இடையூறுக்கு மன்னிக்கவும், அந்த ஜாதி இல்லை அப்படிங்கிற சான்றிதழ் வாங்கினா எந்த ஒரு அவங்களுக்கு சலுகையுமே இருக்காது அப்படிங்கிறதையுமே அரசு சொல்லிதான் அனுப்புது. ஆமா, அரசு சொல்லித்தான் அனுப்புது. சரி, ஜாதியை வச்சு கூட என்ன சலுகையை கண்டுபிடிங்க? ஏதாவது ஒரு சலுகை சொல்லுங்க பார்க்கலாம். ஜாதியை வச்சு என்ன சலுகை கிடைச்சிருக்கு? ஓகே, தலித் மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சட்டம் உள்ளபடியே நல்ல அருமையான சட்டம். இவங்கெல்லாம் ஜாதியை வச்சு மேலே போயிட்டாங்க, மேலே போய் என்ன வர போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் நின்று பாருங்க, அவருடைய நிலைமை உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் அருமை அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்துரைத்தார், ஒரு நாள் நீ தலித்தாக வாழ்ந்து பார், அதன் பிறகு அவனை திட்ட ஆரம்பித்துனார். எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் அவர் பின்னால் நடக்கிற வரியெல்லாம் எனக்கு பிடிக்கல. முன்னால் ஒன்று சொல்கிறாரு, பின்னால் ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு பிடிக்காம போகுது. உள்ளபடியே சொல்கிறாங்க, ஜாதிகள் இல்லை இல்லைன்னு. ஜாதிகள் எங்கே ஒழியும்னா, நீங்கள் வாழக்கூடிய சமூகத்தில் பாகுபாடு இல்லாமல் பழகி பாருங்கள். உயர்வு தாழ்வுலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. படிச்சுட்ட, படிப்பு இருக்குது, எப்போ அதிகபட்சம் தேவைப்படின்னு எப்போ பார்க்கலாம்? உன்னுடைய குழந்தைகளை திருமண வயதை எட்டும் பொழுதோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் சொல்லி சொல்லி கூப்பிடுறது
ஸ்கூல்லே கூப்பிட்டு எழுப்பி நிற்கிறது. அப்போ பாப்பால மற்றவங்க, ஓ இவெல்லாம் அவன் போல, ஏதோ சொல்லுவாங்களே இவெல்லாம் அது அந்த வண்ணம் போல, இவாலாம் இந்த வண்ணம் போலன்னு பார்க்குற மாதிரி. யாரெல்லாம் எஃப்சி எந்திரி ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் ஒழிக்கணும். அதே போல் இந்த யூஜிசி ரூலில் இது கொண்டு வரக்கூடாதுன்னு எல்லா கட்சிகளும் போடுறாங்க. நம்ம சேனல் வழியாக நம்மளும் கோரிக்கை வைக்கிறோம், கன்ஃபார்மாக இந்த முறை அகற்றப்படணும். நல்லது ஒரு பதில் ஐயா. அதனாலதான் அந்த திட்டத்தை வந்து இன்னும் அமல்படுத்தவே இல்லை. ஹைகோர்ட் அதனாலதான் வந்து இடையூறு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. அடுத்ததாக ஐயா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா முத்திரை பதிக்குமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அருமையான முடிவை எடுத்து, நான் முன்கூட்டியே கூறியது போல, ஏதாவது ஒரு கட்சியுடன் ஒரு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்களாயின் ஆட்சிக்கு வருவாங்களா, ஆட்சிக்கு வர மாட்டாங்களா, மந்திரி சபை கூட்டணி மந்திரி சபை ஏற்படுமா, இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் தான் நம்ம பேசணும். நம்ம ஒன்றும் ஜோசிக்காரர் கிடையாது. ஜோசிக்காரன் சொல்லுவான், ஆகா இவளுக்கு ரிஷப ராசி, இவளுக்கு சிம்ம லக்கணம், கண்டிப்பாக இவர் தான் ஆட்சிக்கு வருவார், இவர் சரிஞ்சு போயிடுவாருமா. கடைசியாக பார்த்தா அவன் சரிஞ்சு போய் கீழே கிடக்குறான். யார் சரிஞ்சு போய் சொன்னால் அவங்க மேலே உட்காந்துருப்பாங்க. ஆகையால் நம்ம ஜோசியை சொல்கிறவங்க கிடையாது. கூட்டணி அமைத்து செயல்பட்டால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அதிகாரம் பகிரப்படும். அது முதல்வராகவோ அமைச்சராகவோ ஏதோ ஒரு வகையில். எந்த கட்சிங்கிறது அந்த கொள்கை முடிவு, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம சொல்லலாம், ஓப்பனாக சொல்லலாம், சொன்னோம்னு வைங்க அதுவே தப்பாது. இவன் அந்த கட்சிக்கு சார்பாக பேசணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நேர்லகி துணிஞ்சல் நேர்களுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கும் தெரியும். அவர் ஆராய்ந்து ஒரு முடிவை எடுத்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் 5 தலைவர்களை வைத்து இந்த அரசியலுக்கு வந்துள்ள காரணத்தினால் நான் கூறுகிறேன், அவர் ஏற்றாலும் சரி ஏற்காவிட்டாலும் சரி, அவர் ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து செயல்பட்டால் அவர் கண்டிப்பாக அவரது முத்திரை இங்கு பதிக்கப்படும். இல்லையால் அவர் இன்னும் அறுபாடுபட வேண்டும். அதே போல தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் விமர்சிப்பதுல ஏதேனும் உள்நோக்கம் இருக்கா? மாற்று கட்சியோட கூட்டணி அமைக்கிறதுக்காக தான் மற்ற கட்சியெல்லாம் பேசாம இந்த 2 கட்சியை மட்டும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கண்டிப்பாக. அவர் பாத்தீங்கன்னா அவர் மனதுக்குள்ளேயே ஏதோ ஒரு சூழ்ச்சியை வச்சு செயல்படுறவருன்னு தோணுது. இன்றைக்கு ஒரு நேர்காணல கூட பேசியிருக்காரு. அதாவது அவங்க கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நம்புகிறேன். இந்த பத்திரிகைக்காரங்களாம் எதையாவது ஒன்று சொல்லிடுவாங்க. பத்திரிகைக்காரங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? இது பேர் தான் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி முறைகள் முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். இந்த சூழ்ச்சி முறைகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா சொல்றேன், இதே சூழ்ச்சி முறைப்படி நீங்கள் கட்சியை தொடர்ந்து வழிநடத்துகிறீர்கள், அது அடுத்த கட்டத்திற்கு நல்லது ஒரு வளர்ச்சி பாதைக்கு கட்சியை கொண்டு செல்லாது. இவர் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுகவை தொடர்ந்து திட்டுவதற்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கட்சியை வளர்த்துறதுக்கான ஒரு முறை. அது வளர்ந்தவங்களை திட்டினாதானே அவங்க வளர முடியும். வளராத ஒரு மனிதரை திட்டினோம்னா வளர்ச்சி வெளியில் தெரியாது. முதல்வரையே திட்டியாருப்பா விஜய், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரையே முதல்வர் விஜய் திட்டியா இருப்பா, சீமானியா விஜய் என்ன எதிர்த்தா இருப்பா, அப்படின்னு பேசுவாங்களா? முதல்வரை திட்டினதான் காரச்சாரமா போகும். தமிழகத்தினுடைய முதல்வரை எதிர்த்து பேசுறாரு, இவர் வரட்டியா, இவர் நம்ம தலைவர், இவரை கொண்டு வர முதல்வர்னு நினைப்பான். இந்த சூழ்ச்சியை தான் அவங்க தொடர்ந்து பண்றாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சி எந்த அளவுக்கு வெல்லுதுங்கிறது மக்கள் கையில் தான் இருக்கு. ஐயா, அப்போ அவங்கள வந்து விமர்சிக்கிற மாதிரியோ பதிலளிக்கிற மாதிரியோ அவங்கள வந்து வம்பிழுக்கிற மாதிரி ஒரு செயலா விஜய் பண்றது இதுக்காகத்தானா? அது இதுதான் அவங்களோட யுக்தியை அவங்க பயன்படுத்துறாங்களா? கண்டிப்பா. இவங்க அடுத்தவங்களை வம்பிழுக்கிறதுக்கான முக்கிய நோக்கமே இவர்கள் கட்சியை மக்கள் மனதில் பிரபலப்படுத்த வேண்டும். இவர்கள் வளர்வதற்காக இவர்கள் எதையும் செய்ய துணிவார்கள் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று. ஒருத்தன் வளரணும்னா ஒருத்தன் அடிச்சு அவன் மேல ஏறி மிதிச்சு வரக்கூடாது. என்னப்பா கொள்கைன்னா என்ன கொள்கை? நான் என்ன புதுசா சொல்றது, கடல் மேல பாலத்தை போட்டு துபாய் வர கப்பல் விடுவோம்னு சொல்றதா, கடல் மேல பாலத்தை போட்டு பஸ் விடுவோம்னு சொல்றதா, இப்படி சொல்றாராம். சொன்னதா நிறைய வீடியோக்கள் பகிரப்பட்டிருக்கு சமூக வலைதளத்தில். இல்லைன்னா ஆங்காங்கே ஒரு விமான நிலையம் அமைப்புன்னு சொல்லவா? இது அப்ப எவ்வளவு ஒரு கேள்வி. அப்ப என்ன உங்க கொள்கை என்ன?
கொள்கையே இல்லை. கேட்டால் கொள்கையை பற்றி 6 பேர், ஆனால் கொள்கை தலைவர் மட்டும் இருக்காங்கப்பா. கொள்கை தலைவர் மட்டும் 5 பேர் இருக்காங்களாம். கொள்கை நாங்கள் சொல்லுவோம்ல, எப்பயா தேர்தல் வந்தால் சொல்லுவோம், இல்லைன்னா முதலமைச்சர் ஆனால் சொல்லுவோம், இல்லைன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை இல்லைன்னா அவங்கள போய் சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில் பேசியிருந்தாரு. பேட்டியில் அந்த நேர்காணலில் அவங்களுடைய 3ஆம் ஆண்டினுடைய துவக்க விழாவில் பேசியிருந்தாரு. ஸ்டாலினை முதல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்லுங்க. நேரில் ஆகிய உங்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரா இல்லையா? நடத்துகிறாரா? மதிப்பிற்குரிய எதிர்கட்சி தலைவர் நடத்துகிறாரா? மதிப்பிற்குரிய ஸ்டாலின் ஐயா நடத்துகிறாரா? எல்லாரும் நடத்துறாங்கல்ல, அப்புறம் என்ன புதுசாக நடத்தலை? அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு தனியாக ஒரு கூட்டரங்கு போட்டு நடத்தல. என்ன சொல்றீங்க? எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்க நினைக்குது. சரி, அவர் தான் மைக்கில் பேசுறாரு, மைக்கு தான் ஒரு 100 மைக் இருக்குது, பேசும்போது தான் பொதுமக்கள் பார்க்குறாங்களே. உங்களுடன் ஸ்டாலின் ஊரெங்கும் போறாரு, அங்கதான் பேசிட்டு தானே வராரு. எதையாவது ஒன்று அடிச்சுட்டு போறது. போற போக்கில் ஸ்டாலின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்லுங்க. அப்புறம் எங்க தலைவர் வந்து நடத்துறாரு, நீங்க நடத்துங்க. சான்று என்ன உங்களுக்கு நாங்கள் தரோம். கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக மக்களை நசுக்கணும்னு நினைக்காதீங்க. பொதுமக்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னு வைங்க, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அடுத்த இடத்துக்கு மீளவே முடியாது. மக்களுடைய சக்தி மகத்தான சக்தி என்பதை நிரூபித்துள்ளார் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் ஐயா அவர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அதனை மறந்து விடாதீர்கள். ஐயா, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஹிட்லர், முசோலினியுடன் ஒப்பிட்டு அவர் விமர்சிச்சு கூறினார். அதுக்கு பதிலடியா அமைச்சர் கனிமொழி அவர்கள் வந்து பாஜகவோட பாதையில போனவங்க எல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேச தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிலடிக்கு விமர்சிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாகவே இப்ப தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பிஜேபினா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எடுத்தெடுப்புல சட்டத்தை கொண்டு வருது. எல்லாம் பெரிதும் மதிக்கக்கூடிய நமது அருமை தோழமையில இருக்கக்கூடிய முகமதியர் மக்களுக்காக, அதாவது முஸ்லிம் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்துக்கு எதிரான சட்டத்துக்கு யாரு கையெழுத்து போட்டாங்க? எடப்பாடி கையெழுத்து போட்டாங்க இல்லையா? ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்தாரா இல்லையா? அவங்க ஆட்சியில் தானே சட்டத்தை நிறைவேற்றினாங்க. சிஏஏ சட்டம். அப்பெல்லாம் நீங்க வந்து முசோலினியா தெரியல, இப்ப மட்டும் தெரியுறாரு. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. நீங்க அந்த கூட்டணியில சேர்ந்துட்டீங்க, நீங்க அதை பத்தியே பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அதற்காக அதை நான் கனிமொழி அம்மா அவங்க சொன்னதை வந்து நம்ம சரின்னு நம்ம எடுத்துக்கல. அவங்க சொல்றது ஒருவேளை நியாயம் இருக்குத்தானோன்னு தோணுது. அந்த துணிதல் நேயர்கள் நீங்களே அதற்கான பதிலை வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பதிலை நல்ல சாதுரியமா சொல்லி தப்பிக்கிறீங்க. சேர்க்காமல் இருக்கும் இபிஎஸ் அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாரா ஓபிஎஸ்? இது எப்படி? கண்டிப்பாக இவர் கட்சியில வரவே கூடாது. நாங்களாம் 2000 பொதுக்குழு உறுப்பினரை வச்சு அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டோமாக்கும். இவருக்கும் கட்சிக்கு என்ன இருக்கு? யாரையுமே சிறு துரும்பாக இருந்தாலும் பல்குத்த உதவும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. சிறு துரும்பு தான் பல்குத்த உதவுது. கடுகு சின்னோண்டு கடுகு தான், அது சாம்பாரில் போடும்போது அதனுடைய காரமும் அந்த குழம்புடைய ருசியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகையால் எந்த மனிதரையும் ஒரு ஏளனமாக பேசுவதை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். அது பதவி கொடுக்கப்பட்டதோ பதவி அளிக்கப்பட்டதோ அதெல்லாம் அப்புறம் 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். அந்த சமூகத்தில் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு தலைவராக வலம் வருகிறார். கிட்டத்தட்ட 70 வயதை தாண்டிய நபர். இதையெல்லாம் வைத்தாவது ஒரு மரியாதை என்பதை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். அவரிடம் வாக்கே இல்லை, அவர் தனிமரமாக இருந்தால் எவ்வாறு அவர் தேனியில் கூட்டிய மாவட்ட கூட்டத்திற்கு ஒரு குறைந்தபட்சம் 10,000 5000 நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் அங்கு கலந்து கொண்டிருந்ததாக செய்தி கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் எப்படி? ஆதலால் ஒருவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர் முதல்வர் என்பதால் அவருக்குரிய அனைத்து விடயங்களும், அவர் முன்னாள் முதல்வர் என்பதால் அவருக்கும் அந்த மதிப்பை தர வேண்டும். நிச்சயமாக இவர் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா அவர்கள்
ஓபிஎஸ் அவர்களையோ இன்னும் பிரிந்து கிடக்கக்கூடிய அந்த சக்திகளையோ ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திக்காவிடில் நேர்காணல் வழியா சொல்றேன், மிகப்பெரிய இழப்பு ஏற்படுங்க. சாதாரண இழப்பல்ல. எல்லாரையும் இணைச்சி ஓபிஎஸ் சப்போர்ட்டா மற்றவங்க சப்போர்ட்டா நம்ம பேசல. பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகளை ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திக்காவிடில் இழப்பு மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு, பொதுமக்களுக்கோ மற்றவங்களுக்கும் கிடையாது, பேரிழப்பா ஏற்படும். எல்லாரும் நினைப்பது போல சும்மா ஏதோ பேச்சு வாக்கில் நான் தான் ரெண்டாவது வருவேன், நான் தான் எதிர்கட்சி சொல்லிட்டு விஜய் போயிடல, கடந்து போயிடல. அவருக்கு கூறக்கூடிய கூட்டங்களை பாருங்க, மற்ற கட்சிகளுக்கு கூடக்கூடிய கூட்டங்களை பாருங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கு ஒரு 5 பேர் ஓட்டு விழுவுமா விழா அதான் அவர் பார்த்துக்குவார். அது அவங்களுடைய கட்சியினுடைய முடிவு. நீங்க ஏங்க அதுக்குள்ள போறீங்க? ஓட்டு விழுவதை அவர் பார்த்துக்குவாரு. நம்ம கட்சியை வளர்க்கணும்னு முடிவு பண்ணுங்க. இடையூறுக்கு மன்னிக்கவும், தன்னோட கட்சியில இருக்க உறுப்பினர்களையே இப்படி நீக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஓட்டை தானே அது பாதிக்கும். அப்புறம் அவங்களோட முதலமைச்சர் பதவியை தானே அவங்க இழக்க நேரிடும். இவர் எல்லாரையும் நீக்கிட்டு இருக்காரு. ஒரு காலத்திற்கு அவரே அவரை நீக்கிக் கொள்கிறார் நம்புகிறேன். இப்படிதான் ஓபிஎஸ் சொன்னாங்க. ஐயா புகழேந்தி ஐயா சொன்னார் அந்த வாசகத்தை. ஓபிஎஸ் ஐயா எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுருக்காரு. ஒரு காலத்துக்கு அவரை நீக்கக்கூடிய இடத்துக்கு அவர் கையெழுத்து போடுவார். அதே போல இவரை நீக்கக்கூடியது இவர் கையெழுத்து போடக்கூடிய நிலைமையில வேற யாரும் வந்து கையெழுத்து போட்டார். அதுபோலெல்லாம் யாரையும் கட்சியில் சேர்க்க வேண்டுமே தவிர மகா பாவங்களை செய்தவர்கள்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஏதோ போய் பேசியிருப்பாங்க, உடனே கட்சியை விட்டு தூக்கிடுவோம். சரிங்க, நீங்க இந்த கேள்வி எழுப்புனதுனால நான் கேட்கறேன், இல்லைன்னா அந்த பதிலை சொல்ல மாட்டேன், தேவையில்லை. எதற்காது மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் தற்போதைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஐயா ஏன் நீக்குனீங்க? தினகரனை சந்திச்சாரு. யாரு? நான் சொல்லலப்பா, எடப்பாடியார் சொன்னது. ஓபிஎஸ் சந்திச்சாரு. எங்கள் கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சந்தித்த காரணத்தினாலும் இவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டையும் விதிகளையும் மீறி இவர் பேட்டி கொடுத்த காரணத்தால் நீக்கிறன்னு போட்டீங்க. இன்னைக்கு தினகரன் நீங்களும் அருகாமையில் உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்களா? யாரை நீக்கிறது? எடப்பாடியாரை நீக்கி வச்சுக்கோமா? நீங்க தான் பதில் சொல்லணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் மூச்சா இருக்கக்கூடிய தொண்டர்களாகிய நீங்க பதில் சொல்லுங்க. அம்மா ஒரு கூட்டத்திலையும் சொல்லுவாங்க, கழகமே கோயில், நீங்களே எனக்கு தெய்வங்கள், நீங்கள் தான் என்னை ஆதரிக்க வேண்டும், இதனை நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் செஞ்சோம்ல, வச்சு செஞ்சோம்ல. இந்த நிலைமை ஆளுமை பவர் மிக்க நான் தான் ஆளுமைன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்கள் உருவாக்குங்க. உங்கள் கால்களை தொண்டர்கள் கோயிலாக மதிப்பார்கள். இந்த நிலைமையை நீங்க உருவாக்குங்க. நீங்க சொன்னதை வச்சு தோணுது, டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்ததால் தான் செங்கோட்டையனை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ தினகரனை இந்த கூட்டணியில பாஜகவோட இவங்க கூட்டணி சேரணும்னா தினகரனே இவங்க சேர்க்கிறாங்கன்னு சொல்ற பட்சத்துல இங்க எடுத்த முடிவை தானே அங்கேயே எடுத்துக்கணும். பாஜக அவங்களை சேர்த்தா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு தானே சொல்லி இருந்திருக்கோம். அப்படிதான் சொல்லணும். சொல்ல முடியாதுல்ல. அங்கதான் ஈடின்னு ஒண்ணு வச்சுக்கோங்களேன். ஈடி துப்பாக்கியோட மோசமான ஆயுதங்கள். தெரிஞ்சுக்கோங்க, மக்களே தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. அந்த வாஷிங் மிஷின்ல யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்கன்னு இவங்க சொல்றாங்களோ அவங்கள தூக்கி போட்டா துவைச்சி வெளியில தள்ளிடும். ஒயிட் அண்ட் ஒயிட்டா வந்துருவாங்க. அவங்க தான் ஈடிம்பாங்க, அவளையும் கேடியாவும் மாறுறாங்க. அதனால் இந்த ஈடி, இந்த மற்றது ஏதாச்சும் வருமான வரி சட்டத்தை வச்சு மிரட்டுறது, ஜெயிலில் பிடிச்சி போட்டுன்னு சொல்றது, இவங்கெல்லாம் வெகுண்டு எழுந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை எப்படின்னு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நான் சொல்ல நியூட்டனுடைய 3ஆம் விதி, எவர் ரியாக்ஷன் மஸ்ட் பி ரியாக்ஷன். மறந்து விடாதீர்கள். இன்று நீங்க செஞ்சீங்கன்னா நாளை கண்டிப்பா அதுக்கு பலன் இருக்கும். இன்னைக்கு நீங்க செய்றீங்க, நாளைக்கு இதே ஈடி ஆயுதமா இன்னொரு கட்சி பயன்படுத்தாத என்ன இருக்கு? கண்டிப்பா பயன்படுத்தும், செய்யட்டும். நம்ம வேடிக்கை பார்ப்போம். தப்பு செய்யறவன் தண்டனை அனுபவித்தான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அப்படியே போனா விக்கி செத்து போடுவான். வேடிக்கை பார்ப்போம், வேற என்ன பண்ண முடியும்? ஐயா, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில இருந்தப்போ ஒரு தடவை மக்களை சந்திக்கும் போது சொல்லியிருப்பாங்க, தமிழகத்துல எக்காரணத்தை கொண்டும் பாஜகவை உள்ள நுழைய விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி.
அப்ப இப்ப அதிமுகவோட பொதுச் செயலாளரே அதை பண்ணும் பொழுது அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். இவங்க தான் ஐயா கொண்டு வந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனரும் மக்கள் திலகம் புரட்சி கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த விதியை திருத்திட்டாங்களே. அந்த விதியவே திருத்திட்டாங்களேப்பா. அப்புறம் எங்க இவங்க அந்த கொள்கையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க? அதுக்கப்புறமா அம்மா வந்தாங்க. அம்மாவுக்கு முன்னால கொண்டு வந்த அடிப்படை விதிகளையே தளர்வு பண்ணிட்டாங்க. யார் நடுத்தர மக்கள் எல்லாம் எனது கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னு தலைவரும் மதிப்பிற்குரிய நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி வச்சாங்க. கட்சியினுடைய விதி எடுத்து பாருங்க. அதையே திருத்தி விட்டாங்களே. பொதுக்குழு உறுப்பினர் ஓட்டு போட்டா போது நாங்கள் வந்து கொண்டாடுறாங்களே. இவங்க எப்படினாலும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் தவறு. அதை கேட்டால் காலப்போக்கில் எதை கொண்டு வரணும்? ஏப்பா நீட்டுக்கு எதிராக ஒரு சட்டம் போட்டு அந்த ஆளுங்கட்சியா இருக்கும்போது சொல்லுவாராம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீட்டையெல்லாம் நாங்கள் எப்படிங்க நீக்க முடியும்? அதெல்லாம் மத்திய அரசினுடைய முடிவுங்க. இது தெரியாம எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே ஒரு பேட்டியில் அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது கோயம்புத்தூர்ல நின்று பேசியிருக்காரு. இப்ப சொல்றாரு நீட்டை அவங்க நீக்கல. ஸ்டாலின் ஐயா ஏன் நீட்டை நீக்கல? நீக்கணும்னு சொன்னாரு. என்னையா 2 நாக்கு இருக்கா? இல்ல உள்நோக்கம் வேறா இருக்கா? பொதுமக்களை சீண்டாதீர்கள். நீங்கள் தவழ்ந்து வந்ததையும் தமிழகம் மறக்கவில்லை. தற்போது தடுமாறி வருவதையும் தமிழகம் மறக்கவில்லை. உங்களுக்கு தடுமாற்றமும் வேண்டாம், தவள செய்ததையும் நாங்கள் நினைவுபடுத்த விரும்பவில்லை. ஆகையால் நீங்கள் தவழ்ந்து வந்ததையும் இந்த தமிழகம் மறக்காது. தற்போது நீங்கள் தடுமாறி பேசுவதையும் தமிழகம் மறக்காது. யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி பிரபலமானாலும் திருத்திக் கொள்ளுங்கள். ஐயா, இப்ப சமீபத்தில் நடந்தது துணை வேந்தரை தேர்வு செய்யும் அந்த தேடுதல் குழுக்களை தமிழக அரசு தன்னிச்சையா அமைச்சது சரிதானா? கண்டிப்பாக. நீதிபதியை கோர்ட்டே உத்தரவு போட்டுச்சுமா. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வேந்தராக செயல்படலாம். ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதே பவர் முதலமைச்சருக்கு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆகையால் அவரும் வேந்தராக செயல்படலாம் என உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கு. ஆகையால் அவர்கள் ஆளுநர் நமது தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். இது நீங்கள் உணர்ந்த விஷயம். ஆளுநர் நமது தமிழகத்திற்கு முழுமையா எதிராக செயல்படுறாரு. இதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ இந்த தமிழகத்துக்கு முழுமையா எதிராக செயல்படுற காரணத்தினால எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆளுநரை வெறுத்து ஒதுக்குறாங்க. சரிதானே? இது நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? முந்தைய நேர்காணல் நான் சொல்லியிருக்கேன். ஆளுநர் செய்த அவல நிலைகள் தமிழகத்துக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன். தப்பு எங்கே செஞ்சாலும் கண்டிக்கணும். அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம என்னத்தை சொல்ல, 1 2 ஆளுநருக்கு எதிராக நிறைய நடக்கட்டும், பார்ப்போம். நல்லது ஐயா. எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய பட்ஜெட் நியமனத்தை வச்சு அதுல அவங்க அறிவிக்கப்பட்டுள்ள அந்த அதிவேக ரயில் திட்டமா இருக்கட்டும், இல்ல சிறிய தொழில்களுக்கான சலுகைகளா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு பெருமிதத்துல பங்களிப்பு கொடுத்திருக்கு, மக்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை அவங்க பாஜகவோட கூட்டணியை இணைந்ததால ஜால்ரா சொல்றாங்களா, இல்ல அவங்களுக்கு உள்நோக்கம் ஏதாவது இருக்கா? நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. பாஜக கூட்டணியில் இணைஞ்சதுனாலதான் அவர் ஜால்ரா அடிக்கிறாரு. எனக்கு என்னமோ தோணுது இவர் பிஜேபி கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பார் அப்படின்னு. அவங்க சொன்னாங்களே சொல்லியே பட்ஜெட் வருதா ஒழிய உடனடியாக என்னையா உடனே அறிக்கை, இந்த பட்ஜெட் வரவேற்புரியது, இந்த பட்ஜெட்டில் முக்கிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன, வளர்ச்சி திட்டங்கள். என்ன வளர்ச்சி திட்டம்னா அதெல்லாம் குறிப்பிடலை. வளர்ச்சி திட்டங்கள் இந்த திட்டங்கள் இடம்பெற்றிருக்குது, இதனால் இந்த பட்ஜெட்டை நான் ஏற்கிறேன், இதனால் எதிர்க்கிறேன்னு சொல்லணும். இந்த பட்ஜெட் முதன்மையான பட்ஜெட், இந்த பட்ஜெட் வரவேற்கத்தக்க பட்ஜெட், இதில் வளர்ச்சி திட்டங்கள் நிறைய இருக்குது, முதன்மையா போய் முந்திக்கிட்டு அறிக்கை கொடுக்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? என்ன திட்டங்கள் இருக்குன்னு பட்டியல் போடுங்க. இவர் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால தான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை போல செயல்பட்டு வருகிறார் மதிப்பிற்குரிய நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள். ஐயா, அதே போல அதிமுக கூட்டணியில இருக்க கட்சிகள் திமுகவுல போய் இணைஞ்சிச்சுன்னா அது யாருக்கு பாதிப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா திமுகவுல போய் இணைஞ்சிச்சுன்னா இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏதோ ஒரு சீட்டு ஒதுக்குவதிலையோ அல்லது ஒரு தொகுதிகளை பிரித்தாளுவதில் ஏதேனும் ஒரு சிறு முரண்பாடுகள் இருக்கலாம். காரணம், தேமுதிகவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை ஒதுக்கியாக வேண்டும்.
தற்பொழுது இருக்கின்ற கட்சிகளே அப்படியே தொடரும் என நம்புகிறேன். தெரியவில்லை. இது நாள் வரை இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இந்த நிமிடம் வரை அதே கூட்டணி தொடர்வதாக தான் இருக்கிறது. சப்போஸ் இந்த கூட்டணி யாராவது பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அதற்கான அடுத்த கட்ட சூழல் வேணால் ஏற்படலாம். ஆனால் இன்று வரை இதே நிலைமை தான் இங்கே தொடரும்னு நம்புகிறேன். அந்த திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கட்சிக்கு வருவதால் திமுக கண்டிப்பாக யாருக்கும் பெரிய இழப்பை ஏற்படுத்தாதுன்னு நம்புகிறேன். அவர்கள் வேணால் 1-2 தொகுதிகளை குறைத்து கொண்டு அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் இந்த கூட்டணிக்கு அழைத்து வருவதற்காகத்தான் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. நிச்சயமாக யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என நம்புகிறேன். பார்ப்போம். ஐயா, அப்ப அதிமுகவுக்கு தான் இது பெரிய டிராபேக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சிறிய கட்சிகளோ பெரிய கட்சிகளோ பிரிஞ்சு போச்சுன்னா பெரிய டிராபேக் இருக்கும். அது ஐயா ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, ஐயா டிடிவி தினகரன் இருந்தாலும் சரி, அம்மா சசிகலா அம்மாவாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய தேமுதிக கட்சியாக இருந்தாலும் சரி, இதோ ஒரு புதிய தமிழுக்கு ஏதோ ஒரு கட்சி சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ பிரிஞ்சு போச்சுன்னா பெருசாக பேசுவாங்க. ராமதாஸ் ஐயா போய் திமுக சேர்ந்தால் பெருசாக பேசுவாங்க. நாமே பேசுவோம், நாமே ஒரு டிபேட் எடுப்போம். வேற வழி இல்லை. அங்கேருந்தும் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அதே போல் தேமுதிக பிரிஞ்சு போனலாம் வாக்கு இருக்கா இல்லையான்னு அடுத்த கட்டமாக முடிவு பண்ண வேண்டியது. வாக்கு கண்டிப்பாக தேமுதிகவுக்கு உண்டு. தற்போது நிலைமைக்கு குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடியே வாக்கே இல்லைன்னு சொல்லிட முடியாது. குறைவான வாக்குகள், தற்போது கணிசமாக வாக்குகள் குறைஞ்சிருக்கு. மதிப்பிற்குரிய நமது விஜயகாந்த் ஐயா இருந்தபோது வாக்கு வேற, இப்போ வாக்கு வேற, அவ்வளோதான். அதுக்காக வாக்கு இல்லைன்னு இல்லை. ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்களுக்கு வாக்கு இருக்குது. தமிழகத்தில் 234 தொகுதியிலும் அமைப்பை சரியான முறையில் கட்டமைத்து வைத்தீர்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. 3வது கட்சியாக வர வேண்டியது வர முடியாத சூழல், அவ்வளவுதான். அவர்கள் இன்னும் கூட தேர்தல் நிறைய சந்திச்சிருந்தா 3வது கட்சியாக வந்திருப்பாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஐயா, இது இப்ப நடந்த சம்பவம் சிதம்பரத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து ஆளுநர்கிட்ட போய் ஸ்டாலின் ஐயாவோட புகைப்படத்தை வச்சு ஒரு மாணவர் அதிர்ச்சி அளிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கலந்து கொள்வது இயல்பான ஒரு விஷயம். இதற்கு முன்னதாகவே காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மதுரையில் நடந்ததுலையும் ஒரு மாணவி பட்டம் வாங்க மறுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது முதல்வர் கையில் போய் பட்டத்தை கொடுத்து வாங்கிட்டார். கூப்பிட்றாங்க, மைக்கில் ஓப்பன் மையில் கூப்பிட்றாங்க, அன்புமொழியை காண அன்புமொழி பேச முடியும். ஏன்னா இவர் அங்கே போயிட்டார், தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கே கொடுத்து வாங்கிட்டார். காரணம் என்ன அப்படின்னா வெறுப்பை மக்களிடத்தில் திணித்து வருகிறார் இந்த ஆளுநர். அதனால தான் திமுக பிடிக்குதோ பிடிக்கலையோ முதல்வரும் வேந்தர் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் முதல்வர் படத்தை வச்சுட்டு வந்து அந்த மாணவனை பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போது இதெல்லாம் அடுத்து அவளுக்கு பணம் போணுச்சு, அவளுக்கு பொட்டி போணுச்சு, அது போணுச்சுன்னா அப்புறம் என்னென்னவோ நம்ம அடுத்தது இன்டர்வியூவில் யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாணவனுடைய உள் மனதில் ஏதோ ஒரு ஆளுநருக்குரிய அந்த விடயங்களில் அவர் சரியாக நடந்து கொள்ளவில்லை என ஆராய்ச்சி பட்டம் படித்த டாக்டரேட் வாங்கக்கூடிய அந்த மாணவனுக்கு, பட்டம் வாங்கக்கூடிய மாணவனுக்கு தோணுச்சா தோணலையா? இதை ஏன் ஏற்படுத்துறீங்க? தமிழகம் கல்வியில் சிறந்த முதன்மையான மாநிலம். தமிழகத்தில் உள்ளது போல் எங்கும் தொழிற்சாலைகள் கிடையாது. தமிழகத்தில் உள்ளது போல் எங்கும் இந்த இது போல நிறைய விளைநிலங்கள் கிடையாது. இத்துணை வளங்கள் மிக்க எமது மாநிலத்தில் வந்து கொண்டு நான் செய்வதைத்தான் நான் சொல்றதா நீ செய்யணும்னு சொன்னா யாராவது ஏற்றுக்குவாங்களா? எப்பா அப்பா சொல்றதையே புள்ள கேட்க மாட்டான்பா. தம்பி சொல்றத அண்ணன் கேட்க மாட்டான், அண்ணன் சொல்றத தம்பி கேட்க மாட்டான், தாத்தா சொல்றத மகன் கேட்க மாட்டான், பேரன் கேட்க மாட்டான். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எப்படி நீங்க சொல்றத அவங்க கேட்பாங்க. தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது. இங்கெல்லாம் பாட்சா பலிக்காது. ஆகையால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் அவரவருக்குரிய மதிப்புகள் இருக்கும். அந்த பையன் செஞ்சதை நான் வரவேற்கிறேன். நல்லதையா. அதே போல பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கவில்லை என்று தாவேகா தலைவர் விஜயிடம் கேட்ட பொழுது காமராஜர் சந்தித்தாரா, எம்ஜிஆர் சந்தித்தாரா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது சரிதாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அவர் இன்னும் அரசியல் புரிதல் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது இப்போது. இதுவே அதற்கான ஒரு சாட்சி. சொல்றாரு எம்ஜிஆர் வந்து சந்திச்சாரா, பேட்டி கொடுத்தாரா, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரா? அதையும் கூட கூட போய் இன்னொன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் வரும்போது அப்படிதான் சொன்னாங்க, சட்டமன்றத்தில் கேலி கிண்டலா இவங்கெல்லாம் பேசினாங்க.
யார நம்மளை சொல்றாங்க பத்திரிகைக்காரர்கள். இதை புரிஞ்சுக்கோங்கப்பா. இவங்கெல்லாம் பேசுனாங்க, யாரோ ஒரு புதிய நடிகரா முதல்வர் ஆயிட்டாருன்னு இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னு குத்தி காட்டி பேசுறாரு. இன்னைக்கு நீங்க சொல்ற இவங்கெல்லாம் தான் உங்க கட்சியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற இவங்கெல்லாம் இல்லாம உங்க கட்சியை வளர்த்த முடியாது. பத்திரிகையாளர்களை நீங்கள் தாழ்த்தி பேசினீர்கள் எனில் இருக்கும் இடம் தெரியாது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையும் தன் தோள் மேல் சுமந்து கொண்டு பொதுமக்களிடத்தில் அனைத்து விடயங்களையும் உண்மையை எழுதுபவனே பத்திரிகையாளர். அது நாங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் பேசுங்கள். அதை விடுத்து எம்ஜிஆர் 20 ஆண்டு காலம் அரசியல் இருந்தாங்க, அவருக்கு அனுபவம் இருந்துச்சு, இந்த விஜய்க்கெல்லாம் அனுபவம் இருக்கான்னு சொல்றாங்களே அப்படின்னு அவர் சொல்ல வராரு. எம்ஜிஆரோடு முதலில் விஜயை ஒப்பீடு செய்து பேசுவதை விஜய் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு கலைஞர் தான், ஒரே ஒரு காமராஜர் தான், ஒரே ஒரு அன்னை தெரசா தான், ஒரே ஒரு விஜய் தான். இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்களா வாழுங்க. கொள்கை தலைவரை எடுத்துக்கோங்க, தியாக தலைவரை எடுத்துக்கோங்க, போட்டுருங்க, அதெல்லாம் அடுத்து. நீ ஏப்பா செய்யல அப்படின்னு சொன்னா அவங்க செஞ்சாங்கன்னு கேட்டா என்ன பதில் இருப்ப? அப்ப மற்றவங்க கூட செய்தியாளர் சந்திக்கிற பூரா முட்டாளா? அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஏன் செய்யலன்னு கேட்டா நேரம் அதுக்கு பதிலுக்கு வாங்க. அதை விட்டுட்டு ஏன் 1வது சித்திக்கு 2வது பெரியப்பா பையன் 3வது வந்த பையனோட 2வது வந்த பையனுக்கு கல்யாணமா? ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? சாப்பாடு இப்படிதான் சாப்பிடணும், இப்படி சுத்தி போய் சாப்பிடக்கூடாது. என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதற்குரிய பதிலை நீங்க சொல்லணும். எம்ஜிஆர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தவே இல்லையா? பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியே கொடுக்கலையா? நிரூபிச்சுட்டா என்ன செய்ய போறீங்க? நான் அதை சொல்ல விரும்பல. எம்ஜிஆர் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் கூறியது போல காமராஜ் ஐயா அவர்களும் பேட்டி கொடுத்திருக்கிறார். எதற்காக இருவரும் மாபெரும் ஆளுமைகள்லாம் இழுத்து நீங்க பேசுறீங்க? எம்ஜிஆரும் காமராஜரும் பத்திரிகையாளர்களை இதுவரை ஒரு வரி கூட இழிவாக பேசியது இல்லை. இருந்தால் நீங்க எடுத்து போடுங்க. அடுத்து பேசக்கூடிய என்ட்ரியில வீடியோ காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் பத்திரிகையாளர்களை தற்போதைய 3ஆம் ஆண்டு விழாவில் பத்திரிகையாளர்களை லைட்டா செஞ்சு பார்த்திருக்கீங்க. பத்திரிகையாளர்னு சொல்லல, அவ்வளவுதான். இவங்கெல்லாம் கேலி கூத்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த இவங்கெல்லாம் தான் நாங்க. அந்த இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு ஓட்டு போடணும். அது தெரியாம பேசாதீங்க. எங்களுக்கும் இருக்கு ஓட்டு, நாங்களும் சொல்லுவோம்ல எலெக்ஷன்ல. ஆகையால் நீங்கள் எங்களை குறிப்பிட்டு பேசவில்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு இடத்தில் எங்களை தொட்டு விட்டு போனதாக நான் அறிகிறேன். இனிமேல் இதனை நிறுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாம். பத்திரிகையாளருடைய மாண்பை சிதைக்கக்கூடிய எந்த தலைவர்களும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆகையால் பத்திரிகை என்பது இந்த நாட்டினுடைய இந்தியத்தினுடைய 4ஆம் தூண். நாங்கள் இருந்தால்தான் செயல்பாடுகள் சிறப்பாக மக்களிடத்தில் உங்களது செயல்பாடுகள் சென்று சேர்க்க முடியும். பெரும் மதிப்பிற்குரிய எனது அருமை நண்பரும் நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் விஜய் அவர்களுக்கு அன்பு கோரிக்கையாக வைக்கிறேன். இன்னும் மக்களிடத்தில் வாருங்கள். அதை கேட்ட சொல்றாரு, எல்லாரும் பார்த்தா மக்கள்கிட்ட வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு பார்த்தா சிரிப்பா வருது. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு விஜய் இருக்கானே, எல்லாத்தையும் கூப்பிடுறாங்களோ? என்னையா இவ்வளவு கேள்வி கூப்பிடுறாங்க? புரியலையே. நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட கேள்வி, இதற்கு பதில் சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களே. சரிங்க ஐயா, உங்க வரைக்கே விட்டுருவோம். எம்ஜிஆர் காமராஜர் அவர்கள்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தல. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கட்சி விழாவிலோ எம்ஜிஆரும் காமராஜரும் டான்ஸ் ஆனாங்களா? சொல்லுங்க. ஏன்? அவர்கள் மக்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவர்களாக வாழ்ந்தார்கள். படத்துல டான்ஸ் வர்றது வேறு. உங்களுடைய கட்சி விழா 3ஆம் ஆண்டு கூட்டத்தில் டான்ஸ் நீங்க ஆடிருக்கீங்க. அப்போ இதற்கு பதில் சொல்லுங்க. சரிங்க, அவங்க பேட்டி கொடுக்க, நீங்க பேட்டி கொடுக்க வேண்டாங்க, விடுங்க. அவங்க டான்ஸ் இல்லை, நீங்க டான்ஸ் ஆனீங்க. சரி, டான்ஸ் ஆடினா ப்ரூஃப் காட்டுங்க பார்ப்போம். நான் காட்டுறேன் நீங்க ஆடினது.
பொதுமக்களை வஞ்சித்து யாரையும் டான்ஸ் ஆட விட்டுறாதீங்க. உங்களை நம்பி நாளைக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தா கூட அன்பு கோரிக்கையை அண்ணனுக்கு வைக்கிறேன். பொதுமக்கள் என்றென்றும் இந்த தாய் திருநாட்டை வாழ வைக்கக்கூடிய குடிமக்கள் என நினைத்து அன்பை அவர்களுக்கு பரிசாக தாருங்கள். அழகான உங்களது முகத்திற்கு அவர்கள் பாசம் என்பதை பரிசாக தந்து உங்களை முதல்வராக அல்ல, மதிப்பிற்குரிய பிரதமராக கூட வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு உள்ளன. ஆனால் இன்னும் பொதுமக்களினுடைய உழைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு பொதுமக்களை மதித்து நடக்க வேண்டும். 41 உசுறு போனதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது தப்பு. அவங்களாம் சந்திக்கலையே, நான் ஏன் சந்திக்கலன்னு சொல்றது தப்பு. சம்பந்தமே இல்லாம எதை எங்க பேசணும்னு இல்லாம கட்சி கூட்டத்துல பேசுறது தப்பு. யாரையாவது ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு அவங்கள ஓயாம திட்டி திட்டி பேசுறது தப்பு. ஓரளவிற்கு தான். அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு ஏத்து சொன்னாங்க. இப்பெல்லாம் அப்படியா? ஒரு கணத்துல அடிக்க கை வாங்குறதுக்கு டப்புன்னு அடிச்சு போறோம் நம்மள. ஆகையால் நீங்கள் இந்த தமிழகத்தினுடைய மக்களை வாழ வைக்க வந்த காவல் தெய்வம் என நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். அதுபோல நீங்கள் வாழ்ந்தீர்கள் எனில் இந்த தாய் திருநாடு உங்களை என்றென்றும் போற்றி பாதுகாக்கும் 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 என்று சொல்லி அருமையான ஒரு வழித்தோன்றலாக நீங்கள் வளர வேண்டும் என எல்லாம் உள்ள இறைவனை இந்நேரத்தில் இந்த நேர்காணல் வாயிலாக பிரார்த்திக்கிறேன். நல்லதையா, தெளிவான ஒரு பதிலை கூறி இந்த நேர்காணலை சிறப்பாக நடத்தியமைக்கு நன்றி ஐயா. மேலும் அதே போல இதுவரை இந்த துணிநிலை தொலைக்காட்சிக்கு ஆதரவளித்த மக்களாகிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை இந்த சேனல் வாயிலாகவும் தலைவரின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுபோல பல்வேறு சுவாரஸ்யமான தலைப்புகளுக்கு இணைந்திருங்கள். இது மௌனம் கலைத்திடும் மக்களின் குரலாக துணிவான கேள்வி பதில் நிகழ்ச்சி. நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. நன்றி.